இந்த கவுண்டிக்கே பூசாரித்தனம் இதெல்லாம் போட்டி போடாதீங்க. காணியசி என்னது ஒண்ணுதுன்னு போட்டி போடாதீங்க. அவன் செஞ்சானா நான் செஞ்சானா எல்லாம் ஒண்ணுதான். அப்பா நீயே செய்யடா, கொஞ்சம் தழுவிச்சோறு கூட சாப்பிட்றேன், ரேட் வாங்கி சாப்பிடலாம். இன்னைக்கு எதிரிங்க அண்ணன் தம்பி நாங்கள் நம்ம 4 பேர் இருக்கிறோம், 3 பேர் இருக்கிறோம், நம்ம கருத்து வேறுபாடு ஏற்பட்டு போயிருது. எந்த இடத்துல கூடுவேன்? கோயில்ல போய் ஒரு பொங்கல் வச்சு எல்லா பொங்கலும் ஒரு இடத்துல வச்சு சாமிக்கு படைகள் வைக்கும்போது அந்த சோத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல. அப்ப அந்த இடத்துல நம்ம ஒரு இடத்துல சேர்ந்துக்கிறோமா இல்லையா? அப்பவே விட்டுறணும், பழைய நியாயத்தையும் விட்டுறணும். கேஸு கோர்ட்டுக்கு போயிருந்தா கூட பழைய நியாயத்தை நம்ம விட்டுறணும். நம்ம குடும்பம் அவன் என்ன இருந்தாலும் எங்க அண்ணன்டா. இதுக்கெல்லாம் ஏராளமான செய்தி, ஏராளமான வரலாறு இருக்குது. நம்ம குடும்பத்து பெரியவங்க கேஸு கோர்ட்டுக்கு போனவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுது விட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அண்ணனுக்கு கண்ணு தெரியாது, தம்பி அண்ணனும் ஒரே கோர்ட்டுக்கு தான் போய் ஆகணும். அப்படி ஒரு அனுப்புக்கு முன்ன போறான்னா ஒரு அனுப்புக்கு போவான் தம்பி. அண்ணனுக்கு பொழுதானா மாலைக்கண்ணு. அப்புறம் வந்து புளியோட்ட மடைக்கிட்ட தண்ணி கிடக்குது, கரையை விட்டு கீழே இறங்கிக்கிறான். புறம் ஓடனதும் பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டான் தம்பி. அந்த தண்ணியில விழுந்துட்டுவானே, தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது ஓடையில. தம்பி அந்த தென்னை மரத்தை நீயே வெட்டிக்கிட்டா எனக்கு வேண்டாம், அண்ணா நீயே வெட்டிக்கிட்டா எனக்கு வேண்டாம். அவத்திரி சமாதானம் ஆயிட்டாங்க. சமாதானம் அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வராதே அங்கேயும் இருந்துக்கிறாங்க. அங்கேயும் இந்த மேட்லேயே அங்கேயும் இருந்து விடி பேசிக்கிட்டு இருந்து விட்டு இருக்கிற கிழங்கு காயெல்லாம் பொறுக்கி தின்னு விட்டு பழமெல்லாம் தூக்கி விட்டு சரி வாடா போலாம் காலையில் வீட்டுக்கு போனோடனே முன்ன என் முன்னாடி தான் வாய் பேசுவா. முன்ன சட்டையா புள்ளியிட அவளை அண்ணன் அவ தாண்டா சாய்ச்சி வாய் பேசுறா, அவளை அட்டி போடுறா. அங்கிருந்து வந்தான் தம்பி. வந்த உடனே மாப்பிள்ளைய சாலியா எங்க திரிஞ்சு போயிருந்தீங்க அப்படின்னு நாங்க பொண்ணுங்க போடுறா அவளை. அண்ணன் சொல்றதெல்லாம் அவன் செய்யறான். ஏறி மரத்தை வெட்டுறா, எல்லாம் எல்லா தேங்காயும் வெட்டுறா, கையில வெட்டி போட்டு எல்லா பிள்ளைங்களும் வெட்டி கொடுறா, எனக்கு 2 கொடுறா. இப்படி நம்ம குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம். இப்படி வம்சாவளியில் பகைய வச்சுக்கிட்டு நம்ம கோர்ட்டுக்கு போலாமா? இங்க நம்ம பேசிக்கலாம். ஆனா அடிச்சா 2 அடி அண்ணன் தானே அடிச்சு விட்டு போச்சாலாம், அடிச்சு விட்டு போறான்டா, என்ன போயிருது ஒரு குடும்பம். நாம அப்படிலாம் விலகக்கூடாது. விலகி போனோம்னாவே சாவு இளவு எல்லாம் விட்டு போச்சுன்னா அவன் எதிரி. எப்படி எதிரி ஆனா? இப்படிலாம் போகும்போது நம்ம கட்டு குலைஞ்சு போயிருது, நம்ம பிரிஞ்சு போயிடுறோம். கருத்து வேறுபாடு அநேகம் இருக்கும். கருத்து வேறுபாடு ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். அநேகம் இருந்தாலும் நாம குலதெய்வத்துக்கு போனோம்னா ஒரு இடத்துல வச்சு ஒரு பங்காளி ஒரு இடத்துல எல்லாம் சுடாங்கரி சுடுறோமா? கோயில்ல சுடாங்கரி சுடுறோமா இல்லையா? அந்த சுடாங்கரி 6 கடாய் கறி, இது 6 கோழி கறின்னு நமக்கு தெரியுமா? அதெல்லாம் வச்சு வேவிக்கிறோம், படையல் வைக்க அம்மாளுக்கு எனக்கு படையல் வைக்கிறோம், வச்சு கும்பிட அந்த படையல் நமக்கு கொடுக்குறாங்களா இல்லையா? அப்போ குத்தம் அவனுக்கு எங்க இருந்துச்சு வந்துச்சு? அண்ணனும் தம்பி நாங்க குத்தம் இருக்குது, எனக்கு சாப்பம் இருக்குது அப்படின்னா அங்க அந்த இடத்துலயே அதை அடிபட்டு போயிருது. அதுக்கு மேல நீ தாய் பிள்ளை. இதுக்கெல்லாம் வழிவகுக்கிறது குலதெய்வம் தான். குலதெய்வத்துக்கு மேல எந்த தெய்வமும் இல்லை. நம்ம தாய் நம்ம தகப்பன் அவங்க தான் குலதெய்வம். நம்ம தாத்தா பாட்டன் பூட்டி இவங்க தான் நம்ம குலதெய்வம்.